வணக்கம் நண்பர்களே. 18 சித்தர் பெருமக்களுள் சித்தரான போகர் ரசவாதத்திலும் சித்த மருத்துவத்திலும் கலைகளிலும் அஷ்டமா சித்திகளிலும் வல்லவரானவர். அவர் தந்தருளிய மருத்துவ பாடல்களில் சொல்லப்பட்ட மருந்துகளும் செய்முறைகளும் பல நோய்களை பூரணமாக குணமாக்கும் என்பதை செய்தும் பரிசோதித்தும் மக்களுக்காக மிக உறுதியாக சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லப்பட்ட பல மருந்து பொக்கிஷங்களில் இந்த தேங்காய் களிம்பும் பங்களிக்கிறது. எளிய செய்முறையில் மருந்தாக செய்து பயன்பெற போகர் சித்தர் பாடலாக சொல்லி தந்ததை இங்கே விளக்கத்தை சொல்லி பதிவிடுகிறோம். போகர் வைத்தியம் 700 2017 முதல் 2622 வரை பாடலாக தோல் வியாதிகளுக்கான மருந்தாக தேங்காயை பயன்படுத்தி களிம்பு செய்து உபயோகித்து பலனடைய வேண்டும் என்று மருந்தொன்று சொல்லியிருக்கிறார். நிறைய செலவுகள் செய்து கிடைக்கிற மருந்தாக இல்லாமல் மிக எளிதாக செய்யக்கூடிய களிம்பாக இருப்பதாலும் இதை செய்வதற்கு எளிய பக்குவ முறைகளை சொல்லியிருக்கிறார். குணமாகாத கொடுமையாக துன்பம் கொடுக்கும் தோல் நோய்கள் குணமடையும் என்ற வகையில் இந்த தேங்காய் களிம்பை செய்து பலன் பெற வேண்டும் என்று போகரையா சொல்லித்தந்த பாடலுக்குள் போகலாமா? நோயேது சிறங்கு சோரி கரப்பானேது நுவல ஒன்னா வாரா புண் பூரைகளேது. நுணுக்கமாக தேங்காயை சுட்டு கருக்கி எடுத்துட்டு கருக்கின தேங்காயோட எடைக்கு பாதியாக மிளகு எடுத்துக்கணும். அதாவது தேங்காய் 100 கிராம் இருக்குதுன்னா மிளகு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு பார்த்து பக்குவமா ரெண்டையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கணும். உடம்புல நோய் இருக்கிற பகுதிகளில் சொறி சிரங்கு கரப்பான் தொற்று இருக்கிற இடத்துல கருக்கின தேங்காயும் மிளகும் சேர்த்து அரைச்ச விழுத பூசிட்டு 1 மணி நேரம் கழிச்சு அதுக்கு பிறகு குளிக்கிறதுக்கு வெந்நீர் ஊற்றி குளிக்கணும்னு சொல்லித்தரார். அடுத்ததா வார்த்துமே 3 நாள் குளித்து பாரு வாராது சிரங்கு சொறி கரப்பான் போகும். அப்படியே தேங்காய கருக்கி சுட்டு அதோட மிளகு சேர்த்து அரைச்சத சேர்த்து உடம்பெல்லாம் நோய் இருக்கிற இடமெல்லாம் பார்த்து பூசி வெந்நீர்ல குளிக்கிறத ஒரு 3 நாளைக்கு செஞ்சோம்னா அப்படி குளிச்சா சிரங்கு சொறி கரப்பான் போயிடும்னோ. அது மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் இருக்குது சொல்றேன் கேளுப்பான்னுட்டு நல்ல வளமான பெரிய தேங்காயை எடுத்து அரைச்சு பிழிஞ்சு 2 படி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்துல ஊத்தி அடுப்புல வச்சு நெருப்பை ஏத்திட்டு கல்லுப்பு மஞ்சள் கருஞ்சீரகத்தையும் தனித்தனியே ஒரு 1/4 பலம் எடுத்துக்கிட்டு, 1/4 பலம்னா சுமாரா ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிடணும்னு சொல்லிட்டு அடுத்ததா சேரப்பா மும்மருந்தும் திறமாக பொடித்தந்த பாலில் தூவி மும்மருந்தும் மேல சொன்ன கல்லுப்பு மஞ்சள் கருஞ்சீரகம் இந்த 3ஐயும் 10 கிராம் 10 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு தூளாக்கிட்டு அந்த பொடிய தேங்காய் பால்ல தூவி அடுப்புல வச்சு காய்ச்சணும்னோ. அப்படி கல்லுப்பு மஞ்சள் கருஞ்சீரகம் இந்த 3ஐயும் தூளாக்கி அந்த தேங்காய் பாலோட தூவுற போது உப்பு இருக்கிறனால தேங்காய் பால் திரண்டு வெண்ணெய் மாதிரி நெய் மாதிரி வந்துடும். நெய் பதத்துக்கு வந்ததும் அடுப்புல இருந்து இறக்கி எடுத்துக்கிடணும். அதத்தான் தேங்காய் தைலம்னும் தேங்காய் களிம்புன்னு சொல்லப்படுறது. யாரப்பா இந்த உலகத்துல
இந்த மாதிரி எல்லாம் மருந்து சொல்வார்கள். இந்த மருந்து நல்ல மருந்துன்னு தெளிவாகவே சொல்லி இருக்கிறதால பக்குவம் மாறாம சொன்னபடியே செய்து பார்த்து இந்த தேங்காய் களிம்போட பயனையும் சிறப்பையும் நோயை எவ்வளவு வேகமாக குணப்படுத்துகிறதுங்கிறதையும் கண்கூடாக தெரிந்து கொள்ள முடியும் என்கிறார் போகரையா. அடுத்ததாக, தானேதான் வாங்கியதை உடம்பிற் தேய்த்து தனியான மாம்பட்டை தனை இடித்து. எண்ணெயாக எடுத்த தேங்காய் களிம்ப உடம்புல தேய்ச்சிட்டு அடுத்ததா மாமரத்து பட்டைய சீவி எடுத்துட்டு நல்லா பொடியாக்கிட்டு வடித்த கஞ்சி தண்ணியிலேயோ அல்லது கொஞ்சமா தண்ணீரை விட்டு குழைச்சு ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கலாம். குழைச்சு வச்சிருக்கிற மாமரத்து பட்டை பொடிய தேங்காய் தைலம் தேய்ச்சி 1 மணி நேரம் கழிச்சு உடம்புல தேய்ச்சி குளிக்கணுங்கிறார். ஒரு 3 நாளைக்கு தேங்காய் களிம்பு உடம்புல தேய்ச்சி 1 மணி நேரம் கழிச்ச பிறகு மாமரத்து பட்ட தூளை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தா சொறி, சிரங்கு, கரப்பான் போன்ற தோல் நோய்கள் எல்லாம் ஓடியே போகும்னோ. அது மட்டும் இல்ல, அடுத்த பாட்டுல புளி இலையையும் ஆவாரையும் வச்சு வேறொரு பக்குவம் சொல்லித்தரார். தேங்காய் களிம்பால சொறி, சிரங்கு, கரப்பான், மேகவட்டை போன்ற நோய்களெல்லாம் குணமாக்கலாம்னு போகரையா சொல்லி தந்தது நல்ல விஷயம்தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.